ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலரிங் புக்கை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எதில் ஆர்டர் போட்டேன், எவ்வளோ ப்ரைஸு, எப்படி இருந்துச்சு புக்கு, அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். எக்ஸ்ட்ரா இந்த புக்கை பற்றி நான் சில இன்ஃபர்மேஷன் அதில் போட போகிறேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா 12 புக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த புக்ஸில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கவுண்டிங் போட்டிருப்பாங்க, நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. எவ்வளோ புக்ஸ் 9, 10, 11, 12 இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டோட வந்திருக்கும். அதாவது இமேஜுக்கு பார்த்து கலர் பண்ணுறக்கு ஒரு இமேஜ் அண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கலருமே. இங்கே என்ன கலர் பெயிண்ட் பண்ணணும், என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது நேமோட குழந்தைங்க சீக்கிரம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த ஆப்பிள் அப்படின்னா அதை பற்றின ஃபுல் கண்டென்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரூட்ஸுக்கும் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் 100 கிராமில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 16 பேஜஸ் இருக்கும். இந்த 12 புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 16 பேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்படி கலர் பண்ணணும், என்னென்ன கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை பற்றின என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அதோட கண்டென்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கலர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சொல்லித்தர்றதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு புக்கோட பேஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பற்றின கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. எப்படிலாம் கலர் இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. க்ரீன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரி எல்லாம் க்ரீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா புக்ஸ்லையுமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 16 பேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். குட் ஹேபிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே கலர் பண்ண மாதிரி தான் இருக்கும். என்னோடய தம்பி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீகேஜாக படிக்கிறான். இது கலர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவன்கிட்டே கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணாமல் அவனுக்கு ஃபஸ்ட்டு கலர் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். அவன் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கலர் பண்ணான் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அனிமல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ணால் ஓரளவுக்கு கலர் பண்ணான். நல்லா பர்ஃபெக்டாக பண்ணலை, பட் பார்த்திங்கன்னா என்னோடய கைட்லைன்ஸ் இல்லாமையே ஓரளவுக்கு பண்ணான் அப்படின்னு சொல்லுவேன். மற்ற புக்கோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த வீடியோ எகைன் நான் போஸ்ட் போட்டேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை காட்டும். நன்றி.